ஹலோ குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? மேஜிக்கல் ஃபாரஸ்ட் வித் கிட்ஸ் அண்ட் ஜீனோம்ஸ். ஓகே குட்டீஸ், இது என்ன கதைன்னு பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான கிராமம் இருந்துச்சா. அந்த கிராமத்துல குழந்தைங்க எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்களாம். அந்த தூரத்துல ஒரு கேசல் தெரியுது இல்லையா? அந்த கேசல்ல தான் மந்திரவாதிகள்லாம் இருக்காங்க. அவங்கதான் நம்ம கிராமத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவலா ஒரு நியூஸ் இருந்துச்சா. அதை உறுதிப்படுத்துற மாதிரி ஜீனோம்ஸ்ங்கிறவங்க இந்த ஊரை பாதுகாக்கிறவங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஊர் ஃபெஸ்டிவல் அப்படின்னா இவங்களோட பிளெஸிங்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த குழந்தைங்க இவங்க எல்லாருமே இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா சாப்பிடுறது உண்டு. அப்படி சாப்பிடும் போது இவங்க இந்த விஷயத்த சொன்னாங்க. அந்த விச்சிங்க எல்லாம், அதாவது மந்திரவாதிங்க எல்லாம் ரொம்ப படுத்துறாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இதுல இருந்து என்னாச்சு, அந்த குழந்தைங்களுக்கு நம்ம எப்படியாவது அந்த கிராமத்தை நம்ம கைப்பற்றியே ஆகணும், நம்ம கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களாம். கிளம்பி போகும்போதே அந்த காடு ரொம்ப அழகா பிரமிப்பா ரொம்ப ஜொலிப்பா இருந்துச்சா. அதுவும் இல்லாம அந்த காட்டோட பூக்கள் அப்புறம் புல்கள் எல்லாமே பர்பிள் கலர்ல இருந்துச்சா, ப்ளூ லைட்டும் இருந்துச்சா. இந்த குழந்தைங்க இல்லையா, ரொம்ப ஜாலியா இருந்துச்சுன்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டே போனாங்களாம். அப்புறம் காட்டுக்குள்ள நடந்து போகும்போது ஒத்தையடி பாதை மாதிரி இருந்துச்சா. நடந்து போய்கிட்டே இருந்தாங்களாம். அங்க மின்மினி பூச்சிகள்ல நிறைய மின்னுச்சா. அதை பார்க்கவும் இவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சா. அதை தாண்டி போனா ஒவ்வொரு பூவும் கொடை மாதிரி பெருசா இருந்துச்சா. அதுல குழந்தைங்க ரொம்ப குட்டியா இருந்தாங்களா. அதுவும் இல்லாம அந்த பூக்குள்ள லைட் வச்ச மாதிரி அவ்வளோ அழகா, பார்க்கவே முடியாத கலர்ல எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சா. அதையும் கடந்து போனா ஒரு மரத்துக்கு கீழே ஒரு க்ளோயிங்கான மேப் இருந்துச்சா. அந்த மேப் தான் ஜீனோம்ஸ் சொன்ன மேப். அந்த மேப்ல தான் அந்த மந்திர காட்டுல அந்த கேசல் இருக்கு இல்லையா, மந்திரவாதிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க உலகத்துக்கு போறதுனா எப்படி போகணும், என்ன வழிங்கிறது அந்த மேப்ல தான் இருக்கு. அந்த மேப்பை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்கன்னு குழந்தைங்களும் அந்த மேப் எடுத்துட்டு மேப் சொன்ன வழியில அந்த சோல் மாதிரி சுத்தும், அதுக்குள்ள குதிச்சாதான் நீங்க மந்திர உலகத்துக்கு வர முடியும்னு சொன்னாங்களாம். அதுக்குள்ள அதே மாதிரி குழந்தைங்க மேப்பை பார்த்து குதிச்சாங்களா. பார்த்தா ஒரு பெரிய கேசல் ரொம்ப உயரத்துல இருந்துச்சா. குழந்தைங்களுக்கு ஆஹா ரொம்ப அழகா இருக்கே, இதைய மந்திரவாதிகள் கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க, பொறுமையா நடந்து வந்துகிட்டே இருந்தாங்களாம். மலையில ஏறி வந்துகிட்டே இருக்கும் போது இந்த கேசல்ல நம்ம எப்படி போய் ரீச் ஆகுறது அப்படின்னு சொல்லி கொஞ்ச தூரம் மலையில ஏறினாதான் கேசலே நமக்கு கண்ணுக்கு தெரியும். அதனால இந்த குழந்தைங்க ஏறி வந்துட்டே இருந்தாங்களாம். வர வழியிலதான் அழகான அற்புதமான பூக்கள் எல்லாம் பார்த்து கொஞ்சம் விளையாடிட்டு சந்தோஷமாவும் இருந்தாங்களாம். அந்தந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும் இல்லையா. வந்த நோக்கம் என்னவோ ஒரு நோக்கம் தான், இருந்தாலும் வர வழியெல்லாம் அதுக்குன்னு சோகமாவா இருக்கணும். அதனால அந்த குழந்தைங்க அந்த மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணிட்டே வந்தாங்க. வந்தப்ப கௌரின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருந்தாலாம். அவ அழகான ஒரு வெள்ளை குதிரையை பார்த்தாலாம். அவங்க எல்லாம் ஏஞ்சல்ஸ் மாதிரி நல்லதுதான் செய்வாங்க. அந்த குதிரை சொன்னாங்களா, நீங்க கண்டிப்பா இந்த காட்டை காப்பாத்திடுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பிளஸிங்ஸும் எடுத்துட்டு இந்த குழந்தைங்க எல்லாம் ஜாலியா ஏறி வந்தாங்களாம். வந்தா தூரமா மலை ஏறி பார்த்தாச்சு. அப்போ கேசல் ரொம்ப பிரமிப்பா பயமாவும் இருந்துச்சா. உடனே ஜீனோம்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடி அந்த குழந்தைங்க கிட்ட உத்வேகமா அற்புதமா அவங்கள என்கரேஜ் பண்ணாங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நாங்களும் உங்களோட தான் சப்போர்ட்ல இருப்போம். அவங்க எங்களை சபிச்சிட்டனாலதான் அவங்களோட எங்களால போராட முடியல. இந்த ஊர் மக்கள் ஆகிய குழந்தைங்க உங்களோட சேர்ந்து போராடும் போது எங்களுக்கு 2 மடங்கு பவர் ரெட்டிப்பாயிடும். அதனால கண்டிப்பா நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீனோம்ஸ் எல்லாம் அந்த குழந்தைங்க கிட்ட சொல்லி ஆலோசனை பண்ணி ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்களாம். அந்த வழியை கண்டுபிடிச்சு போய்கிட்டே இருக்கும் போதுதான் ஒரு விச், அதாவது அவங்களும் அந்த மந்திரவாதி கூட்டத்தை சேர்ந்தவங்க தான், ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்களாம், மத்தவங்கள மாதிரி கிடையாதான். அவங்களோட கூட்டத்தை பத்தி சொன்னாங்களாம். சூனியக்காரங்களும் இந்த காட்டுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட மட்டும் நீங்க மாட்டிடக்கூடாது, அவங்க இரக்கமற்றவங்க, அவங்க ரொம்ப கொடூரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா. அதுலயும் பர்பிள் சூனியக்காரின்னு ஒருத்தர் இருக்கா. அவ ரொம்ப ரொம்ப பயங்கரமானவ. அவ நிறைய பேட் வைப்ஸ் உள்ளவ, நிறைய பேட் எனர்ஜிஸ் அவகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நல்ல விச் எச்சரிச்சு அவங்க கிட்ட இருக்க மேஜிக்கல் லேம்ப அந்த குழந்தை கையில கொடுத்தாங்களாம்.
இந்த மேஜிக்கல் லேம்ப் என்ன ஒரு அசம்பவாதம் நடந்தாலும் அது உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடும் அப்படின்னு சொல்லி அவங்க மேஜிக்கல் லேம்பை கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்களாம். இந்த குழந்தைங்க நடந்து நடந்து போய்கிட்டே இருந்தா ஒரு அழகான தங்க கேசல் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இந்த கேசலே அவங்க எதுக்காக கண்டுபிடிச்சாங்க, அந்த விட்சையே வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த விச்சு நிறைய தங்க காயின் எல்லாம் எடுத்து வச்சிருக்கா. அதெல்லாம் நம்ம கிடைச்சாதானே நம்ம இந்த ஊரை நல்லா டெவலப் பண்ணி ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்க முடியும். அதனாலதான் அந்த விச்சை வெளியில விரட்டுறதுக்காக இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த குழந்தைங்க, ஜீனோம்ஸ், ஃபேரிஸ், எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் சேர்ந்து நெகட்டிவ் எனர்ஜியோட போராட போகுது. சரின்னு இந்த குழந்தைங்க உடனே போயிட முடியுமா? அந்த மந்திர காட்டுக்குள்ளேயே ஒரு வீட்டு மாதிரி டென்ட் போட்டு தங்கி இருந்தாங்க அந்த கேசல் பக்கத்திலேயே. ஏன்னா கேசல் பக்கத்துல சுத்தி ஒரே தண்ணியா இருந்துச்சு. இவங்க எப்படி அந்த விச்சோட கேசலுக்கு போவாங்க? அதனால இவங்க தங்கி இருந்த எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு மேஜிக்கலான போட் ரெடி பண்ணாங்க. ஏன்னா அந்த கேசல்ல ரீச் ஆகுறதுக்கு நிறைய நாட்கள் ஆகுமா. அந்த தண்ணியில இவங்க பத்திரமா பொறுமையா போகணும் இல்லையா? அதனால அந்த போட்டை ஒரு வீடு மாதிரி ரெடி பண்ணாங்களாம். ரெடி பண்ணி எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அது கிளம்பி போட்ல போனா அந்த கேசலையும் ரீச் பண்ணியாச்சு. அந்த கேசல் ஃபுல்லா தங்க காயின்ஸ் இருக்கனால அந்த கேசலே ரொம்ப ஜொலி ஜொலிப்பா இருந்துச்சாம். அதை பார்த்து இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, எவ்வளவு தங்க காயின் வச்சிருக்காங்க அப்படின்னு. சரின்னு அந்த கேசலுக்குள்ள போனா கிறிஸ்டல் கேவ்னு ஒண்ணு வந்துச்சு. அந்த கேவ் எல்லாம், ஏன்னா அது சும்மா கிடையாது இல்லையா, மந்திரவாதிகளோட கேசல். அப்ப அப்படி எப்படி இருக்கும்? ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டிதான் வரணும் இல்லையா? கிறிஸ்டல் கேவையும் தாண்டி வந்து ஜீனாம்ஸ் எல்லாம் இப்ப அந்த குழந்தைங்களுக்கு, ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு மேஜிக்கல் வான்ஸ் கொடுத்தாங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க, நீங்க சண்டை போடும்போது இந்த மேஜிக்கல் வான்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் சரி, ஜீனாம்ஸும் சரி, அப்புறம் ஃபேரிஸும் சரி, ஏஞ்சல்ஸும் சரி, எல்லாரும் சேர்ந்து அந்த பவர்ஸ் எல்லாம் ஒண்ணு கூட்டி ரெடி பண்ணிட்டாங்களாம். இப்ப எல்லாருமே போருக்கு தயார் அப்படிங்கிற நிலைமைக்கு போயாச்சு. அப்ப அந்த கேசலுக்குள்ள போறோம்னு விச்சுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க எல்லாம் வந்திருக்காங்க ஒன்னா அப்படின்னு. உடனே விச்சு வந்து சண்டை போடுறாங்க, இவங்களும் குழந்தைங்களும் சண்டை போடுறாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆனா யார் ஜெயிப்பாங்க? கடைசியில உண்மைக்கு போராடுறவங்களும் நேர்மையா இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். கடைசியில யாரு ஜெயிச்சா? குழந்தைங்க தான் ஜெயிச்சாங்க. சோ குட் பாசிட்டிவ் எனர்ஜிஸ் தான் ஜெயிச்சாங்க. அதனால அந்த விட்ச் எல்லாம் பயந்து ஓடி போயிட்டாங்க, இந்த காடே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க ஓடி போனோன்னு அந்த கேசல்ல இருந்து நிறைய ட்ரெஷர் பாக்ஸஸ் ஃபுல் ஆஃப் கோல்ட்ஸ் காயின் எடுத்துட்டு வந்தாங்க குழந்தைங்க. அதை எடுத்துட்டு வந்து ஜீனோம்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க தானே அந்த ஊர் பாதுகாவலர், அவங்க கிட்ட கொடுத்தாதான் அந்த ஊரை பத்திரமா பாத்துப்பாங்க. அதனால அப்புறம் ஜீனோம்ஸ் என்ன சொன்னாங்க, லேட்டர்ன் லைட்ஸ் நம்ம காடு ஃபுல்லா கட்டி விடலாம். ஏன்னா இனிமேலும் இந்த காடு இருட்டா இருந்துச்சு அப்படின்னா நிறைய விட்ச் வர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லேட்டர்ன் லைட்ஸ் காடு ஃபுல்லா கட்டி விட்டுட்டாங்க. அவ்வளவுதான், ஊர் மக்களுக்கு எல்லாம் சந்தோஷம், பட்டாசு வெடிச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, எல்லா மந்திரவாதியும் போயாச்சு, இனி நம்மளோட கிராமம் வந்து ஜீனோம்ஸ் கையில தான், கண்டிப்பா நம்ம கிராமத்தை அவங்க பத்திரமா பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட அவங்களோட இரவு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த இரவுல அந்த கேசல பார்த்தா ரொம்ப அழகா, ரொம்ப யூனிக்கா, ரொம்ப காமா, பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சா. ஓகே குட்டி சுட்டீஸ், இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? நம்ம எப்பொழுதுமே நம்மளோட நோக்கம் வந்து நல்லதை நோக்கியும் நேர்மையாவும் இருந்தா அது கண்டிப்பா எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தா கூட, போராடினா கூட நம்ம கண்டிப்பா வெற்றியை கைப்பற்ற முடியும். புரிஞ்சுதா? ஓகே குட்டி சுட்டீஸ், மீன் குட்டியோட குட்டி கதைகள் இன்னைக்கு அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.